நற்பவி வணக்கம். இந்த ரூபாய் நோட்டுகள் சேமிப்பை பற்றி நிறையா வீடியோவில் நீங்கள் சொல்லிகிட்டே வந்துட்ருக்கீங்க. அதே மாதிரி குறியீடுகளை பற்றி நிறைய நீங்கள் சொல்வதுண்டு. அப்படி குறியீடுகளை பற்றி நீங்கள் சொல்லும்போது இப்போல்லாம் நீங்கள் நிறையா காயின்ஸில் 10 ரூபா காயின்ஸில் 5 ரூபா காயின்ஸ்லலாம் நிறைய குறியீடுகளை வரைகிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன மாதிரியான வேலை செய்யும், அது எப்படி பணத்தை ஈர்க்கும், அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நற்பவி வணக்கம். பொதுவாகவே சிம்பிள்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். மனித வடிவமே ஒரு சொஸ்திக் குறியீடு மாதிரி தான் இருக்கும். நம்ம கையே 2 கை இருக்கு இல்லைங்களா, அதையும் சரி நம்ம கால்களையும் இந்த பரதநாட்டிய கலைஞர்கள் ஆடுகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம வடிவமே மனித வடிவமே அந்த ஸ்வஸ்திக்கோட 4 இது மாதிரியே தான் இருக்கும். இந்த இப்படி ஒன்று, அதுக்கப்புறமா இப்படி ஒன்றுன்ட்டு அதை ஜாயின் பண்ணுறதே மனித வடிவமாகவே இருக்கும். நம்ம கையவே அப்படிலாம் இது பண்ணலாம், கையும் காலையும் அப்படி மடக்கி வச்சோம்னா ஸ்வஸ்திக்காகவே நாம் இருப்போம். அதே மாதிரி நம்ம கண்கள் அந்த இன்ஃபினிட்டி வடிவத்தோட தொடர்புடையது. அதனால தான் நம்ம நிறையா விஷயங்களை பார்க்குறோம். பொதுவாக குறியீடுகளை நாம் உடம்பில் வரைகிறதுனாலையும் ஒரு நோட்டில் வரைகிறதுனாலையும் அதுக்கப்புறமா நம்ம பொருட்களில் வரைகிறதுனாலையும் அது நிறைய விஷயங்களை ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். கடவுள்களுக்கு எப்படி ஒரு குறியீடு ஒரு அடையாளமோ, இப்போ சிவன்னா அவருக்கு திரிசூலம் வச்சுருப்பார், பாம்பு வச்சுருப்பார், மான் தோலில் இது உடை அணிஞ்சிருப்பார், முருகன்னா வேல் வச்சுருப்பார், அம்பாள்னா சிங்கத்து மேலே இருப்பாங்க, இல்லை புலி வாகனத்தில் இருப்பாங்க, ஐயப்பன்னா புலி வாகனத்தில் இருப்பார், கணபதினா அவருக்கு யானை முகம் இருக்கும். இப்படி நிறையா தெய்வங்களுக்கே அந்தந்த ஒரு குறியீடு இருக்குது. இப்போ ஆஞ்சநேயர்னா கதாயுதம் வச்சுருப்பார். இது எல்லாமே இந்த நட்சத்திர குறியீடுகள் சார்ந்த விஷயங்கள். அதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். ரூபாய் நோட்டுலையுமே நிறைய குறியீடு இருக்குது. இப்போ டாலர்ஸ்க்கு ஒரு சிம்பிள் இருக்குது, நம்மளுடைய ரூபாய்க்கு ஒரு சிம்பிள் இருக்குது. உதாரணமாக ஏன் காயின்ஸில் நான் சிம்பிள்ஸ் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அது அந்த குறியீடு அந்த காயினில் இது பண்ணுறதுனால நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய, செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை அதுக்கு தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ஃபிகு அப்படின்னு ஒரு குறியீடு இருக்குது, அது எஃப் வடிவத்தில் இருக்கும். அதை நம்ம ஒரு 10 ரூபா காயினில் அல்லது 5 ரூபா காயினில் கூட நாம் அந்த குறியீடை வரைகிறதுனால நமக்கு அது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு குறியீடு இன்ஃபினிட்டியில் பாதி வடிவம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த 2 டாட் வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி சின்னதாக போட்டு அதை 2ஐயும் இழுத்து விட்டு இப்படி இது பண்ணுறது, இதுவுமே நல்ல விதமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடுகள், அதாவது ஃபிகு குறியீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த ஃபிகு குறியீடு. மற்றொரு குறியீடு இங்கேயும் இப்படியும் வைக்கலாம், இல்லை இந்த 2 கார்னர்லையும் கூட வைக்கலாம், 4 சைடு கூட வைக்கலாம். சும்மா ஒரு இது மாதிரி ஆஃப் வடிவ இன்ஃபினிட்டி குறியீடு மாதிரி போட்டுட்டு அதில் டாட்ஸ் வச்சுக்கிற மாதிரியான இது. நீங்கள் இன்ஃபினிட்டி கூட காயினில் தாராளமாக வரையலாம். அதாவது என் புருஷனும் கச்சேரிக்கு போனாங்கிற கதையாக இல்லாமல், இதை நான் செய்வதால் எனக்கு பண ஈர்ப்பு கிடைக்கும், நான் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தியாக மாறுகின்றேன், அதுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் கோடி கோடி. முதல்ல நம்பிக்கை, நம்பணும், நம்மளை நம்பணும், நம்மளுடைய எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்கணும், எண்ண அலைகளுக்கு சக்தி கொடுக்கணும். அதை செய்யும் பொழுது நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே சாத்தியமாகும். அதுக்கு தான் நான் நிறையா உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். அது கலாச்சாரம் மாதிரி இருந்தாலும் கூட அது ஒரு ஆத்மார்த்தமான அனுபவபூர்வமான உண்மை. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோவில் தினசரி ரொட்டீனாக வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா மற்ற யூடியூப் சேனலில் பேசுகிறத விட எனக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் பேசுகிறதுக்கு தான் எனக்கான ப்ரைவசி இருக்குது, ஒரு சுதந்திரம் இருக்குது. அப்புறம் எனக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது.
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சில யூடியூப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு சம்பாதிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. காலகாலத்தில் அந்த வீடியோவை வந்து போடுறதோ அல்லது வந்து அந்த வீடியோவை போடுறதுக்கு பணம் கேட்குறதோ, இல்லை நம்ம வந்து ஒரு தைப்பூசத்தை பற்றி பேசணும், அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு வருது, 2026 புத்தாண்டு பலன்னு பேசணுன்னா அது 2027 வருது. இது மாதிரியான இது அதுக்கு இல்லாமல் எனக்கு இந்த ராசி பலன் பேசுகிறது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நான் அந்த இதில் இருந்து வேறு விதமான இது. ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் வந்து பூசி முழுகிறாப்பில் பேசக்கூடிய விஷயங்களே எனக்கு தெரியாத ஒன்று. ஆனால் அதை நான்லாம் செஞ்சு பார்த்து அதெல்லாம் எனக்கு பெருசாக அதில் வந்து மனம் ஒப்பவில்லை. மனம் சரியாக வர்றது இல்லை. பொதுவாக இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புங்கிறத விட இந்த பொது பலன்கள் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அது நான் பெருசாக அதை எடுத்துக்கிறதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்கு சுபம், பணம் வரவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், இப்படி பார்த்து தினசரி கேலண்டரை பார்த்துட்டு போகிற நபர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய வீடியோஸை விட சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், தினப்பலன்கள், மாத பலன்கள், வருட பலன்கள், வாரப்பலன்கள், அதுக்கப்புறம் சனி வக்கரமானதுக்கு பலன்கள், குரு வக்கரமானதுக்கு பலன்கள், செவ்வாய் வக்கரமானதுக்கு பலன்கள், செவ்வாய் பயிற்சி, அந்த கிரகம் பயிற்சி, நல்ல வேலை 9-10 கிரகங்களோடு இருக்குது. ஒரு 50-100 இருந்ததுன்னா 365 நாளைக்கும் ஏதாவது ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு மக்களை வந்து ஏதாவது எங்கேஜாக வச்சுருக்கக்கூடிய விஷயங்களையே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாதிரியான இதெல்லாமே இன்றைக்கி வந்துடுச்சு. யூடியூப் அப்படிங்கிறது வந்து அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் அது வேறு விதமாக பணம் சம்பாதிக்கிற வியூஸ் வரணுங்கிறதுக்காக இன்றைக்கி எவ்வளவோ மோசமான நிலைக்கு போயிட்டுருக்குது. ஒரு ஆளை கீழே தள்ளி விடுறத ரீல்ஸ் எடுத்து போட்டால், வீடியோ எடுத்து போட்டால் அதை கைத்தட்டி பார்க்குறதுக்கும் அதுக்கு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் 100 பேர் லைனில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியான இது இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நாம் இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வான விஷயங்களையும், இன்றைக்கி என்ன தேவை மனுஷனுக்கு, பணம் தான் தேவை, பொருளாதாரம் தான் தேவை, வருமானம் தான் தேவை. 2ஆம் இடம் 11ஆம் இடம், 2 வந்து வருமானம், 11ஆம் இடம் லாபம். இது 2 வந்துருச்சுனாலே வாழ்க்கையில் வந்து அவனுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். அதுக்கடுத்து தான் பொண்டாட்டி, பிள்ளை, குடும்பம், குட்டி, இந்த மற்ற இத்தியாதியான விஷயங்கள். அதை நோக்கிய இதிலேயே நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருப்போம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து இப்போ பப்ளிக் எக்ஸாம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பிள்ளைகளுக்கான சில விஷயங்களை எல்லாம் நாளைக்கு இல்லை இந்த வாரத்தில் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்ப்போம். 10th எக்ஸாமு, அந்த 12th எக்ஸாமு, இப்போ நீட் தேர்வு எழுதுகிறாங்க, ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை ஒரு நேர்முக தேர்வுக்கே எழுதுகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்பர்ஸ் இருக்குது, குறியீடுகள் இருக்குது, மந்திரங்கள் இருக்குது. நான் இருக்கும் வரைக்கும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மாதிரியான விஷயங்களுக்கு பிரபஞ்சம் நமக்கு நிறைய நாட்களை வழங்க வேண்டும். அது நடக்கும் கண்டிப்பாக. நம்மளுடைய சேனலில் இனிமேல் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடுவதற்கு நீங்களும் ஒத்துழைக்கணும். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நீங்கள் என்னை உண்மையாக பின்பற்றக்கூடிய நபர்களாக இருந்தால், என்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், நீங்கள் என்கிட்ட வந்து ஜாதகம்லாம் பார்க்கணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. ஏதாவது நிறைய பேர் வந்து சார் எங்களுக்கு அது வேணும், இது வேணும், இது நடக்கணும், அது நடக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னுடைய வீடியோஸும் சரி, சோஷியல் மீடியாவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி, என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, மற்ற ஃபேஸ்புக்லேயும் சரி, அதில் உள்ள விஷயங்களையே நீங்கள் பின்பற்றினாலே போதும். என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ரெக்வஸ்ட்டுன்னு கூட நான் சொல்லுவேன், அல்லது உரிமையாக கூட சொல்லுவேன். நான் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் எதையோ ஷேர் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான நல்ல வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. நிறைய பேருக்கு இதை பகிர்ந்து உதவுங்கள். ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறேன். அதனால் நான் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய நபராக இருக்கிறேன். நல்ல வீடியோஸை நம்ம ஷேர் பண்ணுறதுனால நமக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை. உண்மையே என்னை நேசிக்கக்கூடிய நபர்கள், என் மீது மானசீகமாக என்னை குருவாக நினைக்கக்கூடிய நபர்கள், என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், உடன்பிறவா சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருமே இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே, என்னுடைய வீடியோஸ் எதாக இருந்தாலும் சரி, பதிவுகள் எதாக இருந்தாலும் சரி, நல்ல பதிவுகளையும் நல்ல வீடியோஸையும்
நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய முகநூலில் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள், குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். எங்கேயோ யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றி அவங்க ஜெயித்தாங்கன்னா நீங்கள் ஜெயித்த மாதிரி, நான் ஜெயித்த மாதிரி. அதுதான் எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய குரு காணிக்கை முதல்ல. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள்.